وما كان الله معذبهم وهم يستغفرون. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம். இஸ்திக்ஃபார், முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு மறுமை வரை எம்மோடு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இஸ்திக்ஃபாரை பாவ மன்னிப்பை அதிகமாக தேடுகிறார்களோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு துக்கத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை, வமின் குல்லி தீகின் மக்ரஜா, ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை, அவர் எண்ணாத புறத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். எதை அதிகமாக செய்தால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை. கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா, அஸ்ஸுனூப் பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா? எது இப்லீஸை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து விலக்கியது, எது இப்லீஸுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கி தந்தது, எது ஃபிர்அவுனையும் அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது, எது சமூது கூட்டத்தையும் நபி சாலிஹின் கூட்டத்தையும் அழித்தது, எது காரூனை இந்த பூமியில் சொருக வைத்தது, அழிக்க வைத்தது, இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை, இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அஸ்ஸுனூப், பாவங்கள். இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை, இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், சூரத்துர் ரூம் 41வது வசனம், ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது. ஏன்? மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால். சூரத்து ஷூரா 30வது வசனம், وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم. எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை, உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர. சூரத்துல் அன்ஆம் 146வது வசனம், ذلك جزيناهم ببغيهم يعني أي ظلمهم. அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான். சூரத்துல் ஆல இம்ரான் 11வது வசனம், فأخذهم الله بذنوبهم. அவர்களுடைய பாவங்களாலே அல்லாஹ் அவர்களை பிடித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உணவின் விரிப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்று எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, ஒருபோதும் இல்லை. பல் அன்தும் யௌமைதின் கஸீர், அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். ஆற்றில் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். என்ன அர்த்தம்? எண்ணிக்கை எல்லாம் கோடான கோடி. உலகத்தின் 2வது தரமுடைய மக்கள், எந்த நாட்டிலும் முதல் தரம், அவ்வளவு உலகத்தின் மெஜாரிட்டி. ஆனால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் எதிரிகளுடைய பயத்தை, உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகுனை சாட்டுவான். ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது? என்ன காரணம்? அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா? இல்லை. ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை, மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை, இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், இதுவெல்லாம் எதை சொல்கிறது? இந்த பூமியில் பாவங்கள் நிலையாக இருப்பதால் தான் அல்லாஹ்வுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி.
ஆனால் கேள்வி கேட்கலாம், பலர் பாவம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கெல்லாம் அருட்கொடைகள் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது. பாவம் செய்யக்கூடிய மனிதன் செல்வத்தில் அதிகரிக்கிறான். பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மாடான மாளிகைகள் எப்படி கிடைக்கிறது? பாவம் செய்தால் தண்டனை உண்டென்றால் ஏன் இப்படி நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் பதில் சொன்னார்கள். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அருட்கொடைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான், அவன் பாவம் செய்தாலும் என்றால் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற அருட்கொடை அல்ல, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு. சிறிது சிறிது அல்லாஹ் அவனை பிடிப்பான். எப்படி? இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் அன்ஆம் 44வது வசனம். فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ. எப்போது நம்முடைய நினைவை அவர்கள் மறக்கிறார்களோ அப்போது வானத்துடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும். அல்லாஹ்வை மறந்தால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட அருட்கொடைகள் கொட்டும். ஆனால் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அகத்னாஹும் பக்தா, திடீரென அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுவான். அதற்கு பிறகு நஷ்டவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்வாதாரம் குறைகிறது என்றால், ரிஸ்கில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது என்றால் ஒரே காரணம்தான், நீங்கள் பாவத்தில் மூழ்குகிறீர்கள். உங்களுடைய இல்மு குறைகிறது என்றால் ஒரே காரணம்தான், பாவத்தில் மூழ்குகிறீர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் கற்கின்ற இல்மை மறக்கிறான் என்றால் அதற்கு காரணமாக நான் அறிவது பில் ஹதீஅத்தி யஅமலுஹா, அவன் செய்யக்கூடிய பாவம்தான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர். இமாம் மாலிக் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய இல்மின் திறமையை பார்த்து வியந்தார்கள். 9 வயதில் இமாம் மாலிக் எழுதிய முவத்தாவை முழுவதுமாக மனனம் செய்தார்கள். இமாம் ஷாஃபிஈ 9 வயதில் அழைத்தார்கள், யா ஷாஃபிஈ, உன்னுடைய இல்மை பார்த்து வியக்கிறேன். அல்லாஹ் உன்னுடைய கல்பில் நூரை வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த வெளிச்சத்தை பாவங்களால் அணைத்து விடாதே ஷாஃபிஈ. சுப்ஹானல்லாஹ். என்ன அறிவுரை பாருங்கள், என்ன அறிவுரை பாருங்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களை, எல்லாவற்றிற்கும் பாவங்கள் தான் காரணம். என்னால் சரியாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை, ஏன்? இரவு வணக்கத்தில் என்னால் ஈடுபட முடியவில்லை, ஏன்? பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய முடியவில்லை, ஏன்? அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற முடியவில்லை, ஏன்? பொய்களை புறங்களை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை, ஏன்? உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை, ஏன்? அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை, ஏன்? கேள்விகள் பல தொடர்கிறது. தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை, எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை, ஏன்? அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா அலி, ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில்-லைல், இரவுடைய வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே. ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொழ முடியவில்லை? அலாரம் வைக்கிறேன், மனைவி எழும்படி என்னை எழுப்பிவிடு என்று கூறுகிறேன், எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன், ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை அலி, ஏன்? அலி அவர்கள் சொன்னார்கள், அந்த ரஜுலுன் கது கையதத்க துனூபுக், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். தொழுகையை சரியாக தொழ முடியவில்லையா? முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. நன்மையில் முன்னேற முடியவில்லையா? உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது.
இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த ஒரு சோதனையும் உங்களிடமிருந்து நீங்கள் நீக்க முடியாது. நபி நூஹ் அதைத்தான் சொன்னார் சமூகத்திற்கு.